மூன்று பானைகளின் கதை. ஒரு கிராமத்துல மண்பாண்டம் செய்யும் ஒரு குழவர் வாழ்ந்து வந்தாரு. அவரு மண்பாண்டம் செஞ்சு அதை விற்று வர காசை வச்சு தான் வாழ்ந்து வந்தாரு. அவரு தன்னோட வீட்டுல 3 பானைகளை தனியாக எடுத்து வச்சிருந்தாரு. ஒரு நாள் அந்த 3 பானைகளும் இப்படி பேசிக்கிச்சுங்க. அதுல முதல் பானை இப்படி சொல்லுச்சு. நம்ம 15 வருஷமா இந்த வீட்டில் தான் ஒன்றா இருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ரெண்டாவது பானை, ஆமாம் ஆமாம், எனக்கு கூட இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இனிமேலும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். எனக்கு இந்த வீட்டை விட்டு போனா போதுன்னு இருக்கு. இதுவே ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டில் இருந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? இங்கே பாரு, ஒரு சின்ன குடிசை வீடு. மூன்றாவது பானை இப்படி சொன்னதும் மற்ற 2 பானைகளுக்கும் முகமே வாடிப்போச்சு. மறாவது நாளே ஒரு பெரிய பணக்காரர் பானை வாங்க குயவர் வீட்டுக்கு வந்தாரு. அப்போ குயவர் பானைங்க எல்லாத்தையும் வரிசையை எடுத்து காமிச்சாரு. அதை பார்த்த அந்த பணக்காரர், எனக்கு புது பானைங்க வேணாம், பழைய பானை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. ஐயா, என்கிட்ட பழைய பானையே இல்லைங்க ஐயா, எல்லாமே விற்று போச்சு. நான் பயன்படுத்தாத ரொம்ப நாளாக என்கிட்ட 3 பானைங்க வச்சுருக்கேன். அதை வேணும்னா நான் காட்டுறேன், உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு குயவர் சொன்னார். அந்த 3 பானைகளையும் பார்த்த அந்த பணக்காரர் 3வது பானையை பணம் கொடுத்து வாங்கிட்டு போனார். அதாவது இந்த வீட்டிலேயே இருக்க பிடிக்கலன்னு சொல்லிச்சே அந்த பானையை. இதை கேட்டதும் 3வது பானைக்கு ரொம்ப சந்தோஷம். பணக்கார வீட்டுக்கு போக போகிறோம்னு. பானையை வாங்கிட்டு போன கொஞ்ச நாள்லேயே தண்ணி பிடிச்சி வைக்கும்போது பானையோட விளிம்பான மேல் பகுதியில் கொஞ்சமாக உடைஞ்சி கீழே விழுந்துடுச்சு. அதை பார்த்த அந்த பணக்காரர், என்னடா இது, புது பானை தான் உடஞ்சிடுதுன்னு பழைய பானையை வாங்கிட்டு வந்தா இதுவும் இப்படி உடஞ்சி போச்சே அப்படின்னு பணக்காரர் அந்த பானையை வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் போயிட்டு ஒரு ரோட்டு ஓரத்தில் பானையை போட்டுட்டு வந்துட்டாரு. கைவிடப்பட்ட அந்த பானை தன்னோட நண்பர்களையும் தன்னோட இந்த நிலைமையும் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்போது அந்த வழியாக வந்த ஒரு முதியவர் அந்த பானையை தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. தினமும் அந்த பானையில் தண்ணி ஊற்றி பயன்படுத்திட்டு வந்தார். இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த உடஞ்ச பானை இவ்வளோ நாளாக தன்னோட மனசில் ஓடிட்டு இருந்ததை கேட்டுச்சு. ஐயா, நான் ஒரு உடஞ்ச பானை, நான் பார்க்கவே நல்லா இல்லை. என்ன போய் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களே, அதுவும் இப்படி வெளியே தெரிகிற மாதிரி மேஜை மேலெல்லாம் தூக்கி வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த முதியவர் என்ன சொல்கிறாரு, நீ வேணும்னா உடஞ்ச பானையாக இருக்கலாம், ஆனால் நீ தான் என்னோட தாகத்தை தீர்த்து வச்சுட்டு இருக்க. என்னால் காசு கொடுத்து புது பானைலாம் வாங்க முடியாது. எனக்கு தினமும் பயன் தர உன்னை மேஜை மேலே வச்சா என்ன தப்பு? அதை கேட்ட அந்த பானை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. தன்னோட வாழ்க்கையை நினச்சி குறை சொல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த பானையோட 2 நண்பர்களை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தார் அந்த முதியவர். 3 பானைகளுக்குமே ஒரே ஆச்சரியம். அதுக்கு 3வது பானை, டேய், நீங்கள் எப்படிடா இங்கே வந்தீங்க? நம்ம முதலாளி எங்கள் மேலே நிறைய வீரர்கள் இருந்ததால எங்களை ஒரு ரோட்டு ஓரத்தில் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு போயிட்டாரு. அப்போ அந்த வழியாக வந்த இந்த முதியவர் எங்களை அங்கே இருந்து இங்கே கொண்டுட்டு வந்தாருடா. அந்த வீரல் விட்ட பானையில் அழகான செடிகளை வச்சு தினமும் தண்ணி ஊற்றிட்டு வந்தார் அந்த முதியவர். அப்படியே அந்த 3 பானைகளும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சுங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குறைகளையும் நிறைகளாக மாற்றுறவங்க கூட தான் நம்ம இருக்கணும். அதே மாதிரி நம்மளும் மற்றவங்க குறைகளை மட்டுமே பார்க்காம அவங்களோட நிறைகளையும் பார்த்து வாழ்ந்தா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். This video sponsored to by Buy Mode e-shopping.
இந்த பைமோட் ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அண்டு ஹேர் கேர் ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியான பொருட்களை சேல் பண்ணுறாங்க. நீங்கள் எதனா பொருட்களை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க.